தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்ட்டு தளபதி ரீசெண்டா நடந்து முடிஞ்ச மாணவர்களோட கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. தளபதியோட இந்த ஒரு பேச்சுக்கு ஆளும் கட்சியான திமுக தரப்புல இருந்து பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. இந்த நிலைமையில திமுக அமைச்சர் ஒருத்தர் தளபதி இப்படி பேசினதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. சோ அப்படி அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். போன வருஷம் மாதிரியே தமிழ்நாட்டுல இருக்க சட்டமன்ற தொகுதி வாரியா 10th 12th அதிகமா மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் 3 இடங்களை பிடிச்ச மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் ஊக்கத்தொகை வழங்கி தளபதி இந்த வருஷமும் அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்காரு. சென்னை திருவான்மியூர்ல இருக்க ஒரு தனியார் மண்டபத்துல இந்த நிகழ்ச்சி கடந்த 28ஆம் தேதி நடந்தது. முதல் கட்டமான நிகழ்ச்சி தான் முடிஞ்சிருக்கு. இரண்டாம் கட்டமான நிகழ்ச்சி நாளைக்கு நடக்க போகுது. இந்த நிலைமையில கடந்த 28ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில தளபதி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டுல இல்ல, இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க, நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி பேசியிருந்தாரு. தளபதியோட இந்த ஒரு பேச்சுக்கு திமுக தரப்புல இருந்து பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இந்த நிலைமையில அமைச்சர் ஏவா வேலு தளபதி பேசுனதை பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல நல்ல தலைவர் இருக்காரு, அது எங்களோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவரு நல்ல தலைவரா இருக்கிறதுனால தான் நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தல்ல 40க்கு 40 தொகுதிகள்ல தமிழக மக்கள் வெற்றி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு டைம் எல்லாருமே சொன்னாங்க, கருணாநிதி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வெற்றிடம் இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க வெற்றிடமே இல்ல, சிறந்த தலைவர் இங்க இருக்காரு, அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் 40க்கு 40 தொகுதிகள்ல வெற்றி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஏவா வேலு பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில பேசியிருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக 40க்கு 40 தொகுதிகள்ல ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களை எதிர்த்து நிக்க ஒரு வலுவான கட்சி இங்க இல்ல அப்படிங்கிறதுனாலதான் இந்த வெற்றி அவங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.